பொறுத்த மட்டிலும் ஒரு சூப்பரான மாதம்ங்க கும்பத்துக்கு நிறைய விஷயங்கள்ல. முதல் அமைப்பா திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற யோக மாதம். பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றது, தெரிஞ்ச இடத்துல இருந்தே கல்யாணம் முடிகிறது, சொந்தத்துக்குள்ள கல்யாணம் முடிகிறது, நல்ல பிள்ளைய கல்யாணம் ஒண்ணுதான் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டம் பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான விலை மதிப்பு மிக்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 15,000 ரூபா கொடுத்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும், ஒரு 20,000 ரூபா கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு தேவையான விலை மதிப்பு மிக்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை வாங்கி வைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். ஒரு சில பெண்களுக்கு நகை நட்டு வாங்கிறதுக்கான ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாகவும் அமைகிறது. சிலருக்கு நீண்ட நாளாக கனவாக இருந்தது மாதிரியான இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான அசையா சொத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய அல்லது வண்டி வாகன சேர்க்கைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகம் உண்டு. இல்லை நீண்ட நாளாக இந்த வீட்டில் அந்த படிக்கட்டு பக்கம் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த படியை இடிச்சுட்டு கொஞ்சம் ரெனோவேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான வேலை வச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் முடிச்சு விட்டுறலாமுங்க. ஸோ இந்த காலகட்டம் தாராளமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம், சிறப்பு. அதே போல் வேலை தொழில் வருமானம் வருகின்ற பொழுது நல்ல வருமான ஓட்டம், தொழிலில் என்ன சொல்லுதுங்க, ஜென்மத்திற்குள்ளாக சில அவயோக கிரக அமைப்புகள் இருந்தாலும், 7.5 சனியே போயிட்டு இருந்தாலும் டெம்பரவரியா இந்த மாதம் வருமான ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நன்றா இருக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் இருந்து அந்த மிக கடுமையான நெருக்கடிகள் கூட குறையும். வாடிக்கையாளர்களால் பாராட்டப்படுவீர்கள். கூட்டு தொழில் நல்ல ஏற்றம் பெறும். தனித்த தொழிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? தொட்டதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் மேன்மையையும் தரக்கூடியது மாதிரியான அமைப்புகளிலேயே இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய சேமிப்புகள் கொஞ்சம் அதிகமாகும். கடன் தொந்தரவுகள் குறைகின்ற காலகட்டம். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவி பிரச்சனை டெம்பரவரியா அந்த காலகட்டத்தில் குறைஞ்சு போயிடும். இது ஒரு அமைப்பு. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கின்ற காலகட்டம். உயர்கல்வியிலும் சரி, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் சரி, கல்வியில் ஒரு நல்ல மேன்மை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சமூகத்திலைங்க நல்ல முக்கிய அந்தஸ்து, முக்கிய கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு முயற்சிகள் வெற்றி அடையும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வருமான ஓட்டத்தையோ அல்லது முன்னேற்றத்தையோ ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம். அதே போல் ஓவராலாகவே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் குறைகின்றது மாதிரியான நல்ல காலமாக இது அமைகிறது. கொஞ்சம் கஷ்டங்களுக்கு பிறகு சுகவாசியாக இருப்பீர்கள். அந்த மாதிரியான ஒரு யோகமான நல்ல காலகட்டம். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.